நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட்னு பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க இது வந்து ஒரு எபிசோடோடைய பாட்காஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி. அதாவது ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட். அதனால் நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்காக கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் வரைக்கும் த்ரூ அவுட்டாக பேசினேன். ஒரு பெரிய பாட்காஸ்ட் எபிசோடை அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னால் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் பாதியில் வந்து அது ஆஃப் ஆகிடுச்சு. சரி, ஆன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து இஃப் ட்ராவல் சேஞ்ச் லைஃப் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்டோடைய பார்ட் 2 எபிசோடாக உங்களுக்கு வந்திருக்கும். சரி, இப்போது 15 நிமிஷம் ரெக்கார்டிங் வந்து நம்மக்கிட்ட சும்மா இருக்கே, இது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ பார்ட் 3 எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அது பாதியிலேருந்து கட் பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிளாங்காக ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்து அதை கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த எபிசோடோட எண்ட்லேயுமே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோடை ஃபுல்லாக கேட்டால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நம்ம சேனலுக்கு புதுசு கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 18 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் நான் பாட்காஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நானும் ஜெய்சூர்யாவும் சேர்ந்து பேசின பாட்காஸ்ட்னால் வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலெலாம் போயிருக்கு. அதுவே வந்து நான் ஒரு 2-3 தடவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலமை தான் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. சின்ஸ் எனக்கு எடிட்டிங் பெருசாக தெரியாது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்னால இப்போ வரைக்கும் அதே இஷ்யூ தான் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவுக்கும் வந்து கரெக்டாக ஒரு எண்டிங் வந்து சொல்லிட்டு போயிருப்பேன். அதாவது இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டு வேர்ட் வந்து நான் சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த மாதிரி சொல்லாமல் பாதியில் கரெக்டான வீடியோ ஒரு 1-2 நம்ம சேனல்லே அப்லோட் ஆகிருக்கு. அந்த வீடியோ எல்லாமே ஆக்சுவலாக அந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண ஒரு வீடியோஸ் தான். 1-2 நிமிஷம்னா விட்டுறலாம், ஒரு 15 நிமிஷத்தை வச்சுக்கிட்டு எப்படி அப்படியே விட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்ததுனால தான் அதை வந்து பார்ட் 3 அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த எபிசோடை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டே வரலாம். ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, சின்ன வயசுலலாம் வந்து பஸ்ஸில் ஃபுட்பால் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஆசை. ஆனால் ரொம்ப நாளாக அது வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அப்படின்றதுனால சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து வேணான்னு நான் பாட்டுக்கு சமத்தாக உள்ளே போய் உக்காந்துக்கிறது சீட் கிடச்சா. சில பேர்லாம் சீட்டே இருந்தாலும் கூட ரொம்ப ஃப்ரீயாக ஃபுட்பால் அடிச்சுட்டு எதிர்காத்து வாங்கினே ஜாலியாக வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா சில சமயம் பொறாமையாக இருக்கும். ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ரீசன் வந்து ரிஸ்க்கு தான். ஒரு வேளை ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட லைஃபே முடிஞ்சது. அதனால் எதிர்காத்து வாங்கின்னு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்களா, ஜன்னல் சீட்டாக பார்த்து உக்காந்துட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துனே வந்தீங்க அப்படின்னாலே அப்போவே நல்லா அடிக்கும் ஃபேஸில். அதை விட்டுட்டு இல்லை ஃபுல்லாக நான் வந்து பாடியை வெளியே தொங்க விட்டுட்டு ஃபுட்பால் அடிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்க டைம்லேயும் அப்படியே வந்தீங்கன்னா அது உங்களுடைய பொறுப்பு தான். ஏன்னா கூட்டமாக இருக்க டைமில் வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, அப்படி தான் நின்னாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் ஒரு ஜென்ரலான அட்வைஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக யாரும் ஃபுட்பாலில் நிற்காதீங்க, அவ்வளோதான். சரி, போகிற போக்கில் ஒரு கருத்தூசியை வந்து போட்டு விட்டாச்சு. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸே வந்து நம்ம ட்ராவலில் எடுத்துக்கிட்டாலும் இதில் வந்து நார்மல் பஸ், ஏசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த ஏசி பஸ்லாம் வந்து காலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி டவுன் பஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு வந்தால் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் மதியான டைம் அப்போ தான் பயங்கரமாக வெயில் அடிக்கும். பஸ்ஸில் போகிறப்போ எதிர்காற்று தான் அடிக்கும். அது வந்து நமக்கு இன்னும் இரிட்டேட் ஆகும். இதுக்கு பேசாமல் உள்ளே உட்காந்துருக்கலாம், இல்லை நின்றுட்டாவது வந்துருக்கலாம், எதுக்கு இந்நேரம்னு பார்த்து ஜன்னல் சீட்டில் போய் தப்பாக உட்காந்துட்டோமோங்கிற மாதிரி நான் நிறைய தடவை அதுக்கு ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி டைமில் தான் வந்து மேக்ஸிமம் ஜன்னல் சீட்டே கிடைக்கும். இந்த மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் ஒரு மாதிரி இந்த சாயங்காலம் டைமில் வந்து நல்லா ப்ரீஸியான ஒரு ஹேர் வர டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமில் வந்து ஃப்ரீயாக ஜன்னல் சைடு உட்காந்து
காதில் ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு இந்த மெலடி சாங்ஸ்லாம் கேட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கு அப்பப்போ நிறைவேறிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஈவினிங் டைம், நைட் டைம்லலாம் வந்து டவுன் பஸ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து ஏசி பஸ்க்குள்ளே உக்காந்துட்டீங்க அப்படின்னா, என்ன தான் நீங்கள் உட்காந்து ப்ளேலிஸ்ட்டில் பாட்டு கேட்டு வந்தாலும் உங்களால் நிம்மதியாக வெளியே வந்து ஜன்னலை பார்த்துட்டு வர முடியாது. ஆனால் காலையில் டைமில் ஏறணும் அப்படின்னா ஏசி தான் பெஸ்ட்டு. நம்ம ஃபோனில் வச்சுருக்க ப்ளேலிஸ்ட்டையும் தாண்டி சில டவுன் பஸ்லலாம் வந்து டிரைவரு, கண்டக்டரே வந்து நல்ல நல்ல ப்ளேலிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்து அந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு இந்த ரெட்ரோ சாங்கு, பழைய இளையராஜா சாங்கெல்லாம் போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு போவாங்க. சில டைம்லாம் வந்து பஸ் ஏறப்போ ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறனாலே இந்த வாட்டி நமக்கு கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த டவுன் பஸ் ப்ளேலிஸ்ட் இருக்கிற பஸ்ஸை வந்து நீங்கள் நம்பி ஏறலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டைம் ட்ராவல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷுவராக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த ட்ராவல் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணதுக்கு ஈக்குவலான ஒரு வைப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது எப்படின்னா அந்த மாதிரி டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் கிட்ட மட்டும் நல்ல நல்ல மியூசிக் டெஸ்ட்டாக இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. காமனாக எல்லாருக்குமே அது அப்படி தான் அமையுது. இந்த நிறைய அண்டர் ரேட்டடான ஜெம் சாங்ஸ்லாம் கூட நான் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பஸ்ஸில் வந்து கேட்டுட்டு இது என்ன பாட்டுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு அந்த சாங்கை வந்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் தேடி பார்க்குறப்போ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து என் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச ப்ளேலிஸ்ட் சாங் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டவுன் பஸ்ஸில் கேட்குற பாடல்கள்லையே நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குறது, இல்லை நான் வந்து இதை பஸ்ஸில் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்த ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஏதாவது ஒரு சாங், அதை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுட்டு போகலாம். சரி, இப்போ என்ன ஆல் ஓவர் எல்லா வெஹிக்கிள்ஸை பற்றியும் பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரே ஒரு செக்மெண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதாவது கார் இருக்கவனுக்கு கால் டாக்ஸி, கார் இல்லாதவனுக்கு காலே டாக்ஸிங்கிற மாதிரி இந்த நடராஜா சர்வீஸுங்கிறதும் ட்ராவலில் ஒரு பெரிய பங்கு வந்து விதிக்குது. அதாவது சொந்தமாக பைக் இல்லாதவங்க, கார் இல்லாதவங்கலாம் வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா பக்கம்னு கூட இல்லை, அதை வந்து நம்மளே பக்கம்னு நினச்சிக்குது. நம்ம வெயிலெலாம் போயிட்டு அலைஞ்சிட்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு புது கடைக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ போயிட்டு வரோம் அப்படின்னா நடந்து போகிறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அது கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 தடவை நமக்கு அது நடந்து பழகிடுச்சு அப்படின்னா இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெகுலராக பைக்லேயே சுற்றிட்டு இருக்க ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, நம்ம சும்மா அவங்கக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு ஏறி போனோம் அப்படின்னா இதையாட பக்கம்னா இது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறப்ப தான் நமக்கு அது ரியலைஸே ஆகும். இப்படி சில சமயம் வண்டி கிடைக்காம பக்கத்தில் லோக்கலில் இருக்க இடத்துக்குலாம் வந்து நடந்து போய் நடந்தே வர அந்த மாதிரியான ஒரு பேஸ்லேயும் வந்து நான் இருந்திருக்கேன்னு இல்லை, இப்போ நான் அப்படி தான் இருக்கேன் கரண்ட்டாக. அதான் இந்த எபிசோடோடைய பார்ட் 1 எபிசோடில் கூட நான் சொல்லியிருப்பேன்ல, அதாவது வாரணமாயிரம் படத்தில் வர மாதிரி நம்மளும் எங்கேயாவது பைக் எடுத்துகிட்டு சோல் சர்ச்சிங் போகணும், நம்ம லைஃப்க்கான ஒரு பர்பஸை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம கையில் ஒரு 50 ரூபா கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எங்கே அமுச்சு விடுவாங்கன்னா முக்கு கடையில் இருக்கிற மளிகை கடையில் போயிட்டு 4 முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவாங்க. நம்ம அங்கே நடந்து வர டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கான அந்த ட்ராவல் மூமெண்ட்டே. வண்டி இல்லாதவன் வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் லைஃப்பில் அதுவும் வந்து நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு எப்போ புரியும் அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு பைக்கு, கார்லாம் நம்ம வாங்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம போகிற இடத்துக்குலாம் வந்து வண்டியிலே போயிட்டு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ரெகுலராக நடந்து போன ஒரு இடத்துக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்களேன். சும்மா நீங்கள் நடந்து போன மூமெண்ட் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு செகண்ட் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா எங்கள் அப்பாலாம் வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும். அப்போது வந்து பஸ்ஸு வந்து ஸ்டாப்பே இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, இல்லை முன்னாடிலாம் வந்து காசு என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா, இதோ இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் பாட்டுக்கு பொறுமையாக நடந்தே போவேன், நீ வரியா சும்மா நம்ம வேணால் இப்படி ஒரு வாக்கு ஒன்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு எங்கள் அப்பாவும். ஆக்சுவலாக அவர் இப்படியே கூப்பிடல, இவ்வளோ வந்து எங்கள் அப்பா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி என்கிட்ட பேச மாட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து எங்கள் பக்கத்தில் தானே இருக்குது சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான்,
நமக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும், நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் அதை சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு அது எப்படியாவது புரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வாட்டி வா இப்படி சும்மா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கப்போ அங்கே இருந்த பழைய கடை, அதுக்கப்புறம் ஏதோ இந்த இடத்துல தான் வந்து முன்னாடிலாம் நான் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 4 இடம்லாம் வந்து காமிச்சிட்டே போவாங்க. இது என் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த சீனையும் வந்து ஒரு படத்தில் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. வந்துட்டான்டா திரும்பி ஒரு படத்தை ரெஃபரன்ஸாக சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த டைரக்டர்ஸ்க்கான ஒரு டயர் ரேங்கிங்கில் வந்து பிரேம்குமாருக்கு ஜெம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்படி ஒரு ஜெம்மான கேரக்டர். எடுத்தது 2 படம் தான் தமிழில் இது வரைக்கும், 96 மெய்யழகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட என்னுடைய சைல்ட்ஹுட்டில் நான் நாஸ்டாலஜியாக நினச்சி ஃபீல் பண்ணுற நிறைய விஷயம் வந்து அந்த படங்களில் இருக்கும். இத்தனைக்கும் அவருக்கும் எனக்குமான ஏஜ் கேப் வந்து ரொம்ப பெருசு. அவர் வந்து லிட்ரலாக 80s 90s அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட். நான் வந்து 2Kல பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கும் வந்து ஈஸியாக நினச்சி கனெக்ட் பண்ணிக்கிற சில விஷயங்களை வந்து அந்த நாள் பணத்தில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஃபீல் பண்ணுற ஒரு டேரக்டர் தான் இவர். அதே மாதிரி தான் 96லேயும் வந்து இந்த தஞ்சாவூருக்கு ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி போகிறப்போ, இங்கே பாரு இங்கே தான் வந்து இந்த பேக்கரி இருக்கும், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கார் ஓட்டிகிட்டு வர ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வருவார் லைனாக ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இதனால் நான் சொல்ல வருது என்னென்னா, இப்போ வந்து உங்கள் ஹோம் டவுனில் நீங்கள் பெருசாக உங்ககிட்ட வண்டி எதுவும் இல்லை, சொந்தமாக நீங்கள் உங்கள் காலை யூஸ் பண்ணி நடந்து போய் நடந்து வந்துட்டுருக்கீங்க நிறைய இடத்துக்கு அப்படின்னா, சும்மா யோசித்து பாருங்கள். நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பைக்கோ காரோ கிடைக்குது, அப்போல்லாம் நம்ம இடத்த வந்து சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சும்மா யோசித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்போது மெயினாக நான் சொல்ல வந்த விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் சொல்லி முடிச்சிருப்பேன். ஆனால் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியல, வழக்கமாக நான் சொல்ல வர சில முக்கியமான கருத்துக்களை வந்து அந்த பாட்காஸ்டோடைய முடிவில் தான் நான் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் கேட்குறவங்களுக்கு தான் இந்த பாட்காஸ்டோடைய ஃபுல் மீனிங்கே வந்து புரியும். எப்போவுமே என்னுடைய பாட்காஸ்ட் சேனல் கேட்குறவங்களுக்கு அது வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு, பாதியில் விட்டுட்டு போகிறவங்களுக்கு, நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா சொல்கிறேன். அதாவது நம்ம ட்ராவல் பண்ணி போகிற சில இடத்துக்கு வந்து நம்ம போனோன்னா திரும்பி நம்ம வீட்டுக்கு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகிற சில ட்ராவல்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது புதுசாக நம்ம ஒரு வீடு மாறி போகிறோம், இல்லை புதுசாக வேறு ஒரு ஊருக்கே போகிறோம், இல்லை நாட்டையே காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம், வேலை தேடி போகிறோம், கடைசியில் அங்கேயே செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வரப்போ அதுக்கான ட்ராவல் இருக்குல்ல, அந்த ட்ராவலில் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் வந்து இது வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு ஹாண்டிங்கான ஃபீலையும் மிக்சடாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதே சமயம் நம்ம இத்தனை நாளாக இருந்து இந்த இடத்த, இங்கே இருக்கிற ஆளுங்களை, இந்த பிளேஸில் நமக்குன்னு இருக்க மெமரிஸ், இது எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்த வந்து காலி பண்ணிட்டு போகிறப்போ சில பேருக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் வந்து கிடைக்கும், சில பேருக்கு அப்படி கிடைக்காம ஒரு ட்ராஜடியான மூமெண்ட்டில் தான் அவங்க அந்த பிளேஸை விட்டு காலி பண்ணி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அமையும். லைஃப்பில் இருக்க நிறைய விஷயங்களை, நிறைய பிரச்சனைகளை வந்து மறக்கிறதுக்காகவே சில பேர் வந்து இந்த ட்ராவலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் தான் வந்து நம்ம லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் இந்த இஃப் லைஃப் சேஞ்சஸ் த்ரூ எ ட்ராவல். நான் வந்து இந்த பாட்காஸ்டோடைய பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு கூட தெரியல, ஆனால் எப்படி பார்த்தாலும் மீனிங்காக தான், நான் ட்ராவல் வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு வந்தேன். இது வரைக்கும் அப்லோட் பண்ணதுலேயே பெரிய பாட்காஸ்ட் எபிசோடு வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசையும் என்னால் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை கட் பண்ணி 2 எபிசோடாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். எனக்கு வேறு வழியே இல்லாத சுச்சுவேஷனில் நான் அப்படி தான் பண்ணுவேன்.
ஒருவேளை ஒரே பாட்காஸ்ட்டாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னாலும் ஓகே தான். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான எபிசோடு வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கு ஏன்னு தெரில, இந்த எபிசோடு தான் முடிக்கிறப்போ ரொம்ப நாள் கழிச்சு எபிசோடை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகிறேன். இதே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்னொரு எபிசோடில் அவங்க எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.